Hello everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு சிம்பிளான காலேஜ் ஒரு ஆபீஸ் மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். சோ லாஸ்ட்டா நான் வந்துட்டு ஒரு காலேஜ் மேக்கப் லுக் வந்து போட்டுறேன். சோ அத பார்த்துட்டு நிறைய பேர் ஏதாவது ஒரு க்ரீம் மாதிரி BB or CC க்ரீம் பட் ஃபவுண்டேஷன் இல்லாம ஏதாவது ஒரு சின்ன க்ரீம் வச்சு இந்த மாதிரி மேக்கப் பண்ணி காமிங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்சோ இந்த லுக்ல நம்ம வந்துட்டு கொஞ்சம் டியூவியா கொஞ்சம் க்ளோயிங்கா ஸ்கின் இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த லுக் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணலாம் தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டேக் மோமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஐப்ரோஸை வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் வந்து காமேஜியோட ஐப்ரோ ரேசர் வச்சுட்டு என்னோட ஐப்ரோஸ் நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஐப்ரோஸ் த்ரெட்டிங் பண்ணுற பழக்கம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபேஷியல் ரேசர்ஸ் வச்சு நீங்கள் ஐப்ரோஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது பெயின்லெஸ்ஸாகவும் இருக்கும், நமக்கு வீட்டிலே வந்து குயிக்காக வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறமா என்னோடய ஃபேஸை நான் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு டெர்மாபயோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணி என்னோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து ஃபேஷியல் ஹேர்லாம் வேறு ரிமூவ் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அதனால் குட்டியான ஹேர்ஸ் எல்லாமே வந்து என்னோடய ஃபேஸில் வந்து ஒட்டியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக இந்த கிளென்சர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை வந்து க்ளீனாக நான் வாஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கிளென்சர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஜென்டிலாக இருக்கும் நம்ம ஸ்கின்னில். உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது இல்லை ஆக்னே ப்ரோனாக இருக்குது, எந்த கிளென்சருமே உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா தாராளமாக இந்த கிளென்சர் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை யூஸ் பண்ணி என்னோட ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்து நியூட்ரிடர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் ரொம்ப ஜென்டில் அண்ட் மைல்டாக இருக்கும். அண்ட் சூப்பராக நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப நேரத்துக்கு வந்து ஹைட்ரேஷன் ஸ்கின்னில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் மேக்கப் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேக்கப்பும் நல்லா கிளைட் ஆகும், மேக்கப்புக்கு கீழே ஸ்கின்னும் நல்லா ஹெல்த்தியாக ஹைட்ரேஷனாக இருக்கும். அண்ட் என்னோட ஐப்ரோ சைட்ஸில் அதுக்கப்புறமா நெக்கில் நான் வந்துட்டு டெர்மாபயோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை ஸ்கின் கண்டிஷனுக்காக. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸாக இருக்குது அப்படின்னா இந்த லோஷனை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ இதை வந்துட்டு ஒரு ஆஃப்டர் ஷேவிங் லோஷனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் அண்ட் பாடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த லோஷன் வந்து நான் போட்டுக்கிறேன். என்னுடைய நெக்கில் கையிலையுமே வந்து சேம் லோஷனை நான் வந்து போட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா நான் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுக்க போகிறேன். ஸோ நீங்கள் முக்கியமாக வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு நான் வந்து மினிமலிஸ்டோட சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கிறேன். ஸோ சன்ஸ்க்ரீன்றது வந்து நம்ம ஃபவுண்டேஷன் மாதிரி கொஞ்சமாக ஒரு ட்ராப் எடுத்துகிட்டு அதை அப்படியே என்டையர் ஃபேஸ் அண்ட் நெக்லேயும் வந்து கவர் பண்ணுற விஷயமே கிடையாது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஜென்ரஸாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய ஸ்கின் வந்து நல்ல ப்ரொடெக்டடாக இருக்கும் யூவி ரேஸ்லேருந்து. ஸோ ஜென்ரஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் எடுத்து என்னுடைய ஃபேஸில் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். எஸ், பிகினிங்கில் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும், ரொம்ப ஆயிலியாக ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் எந்த ஒரு கட் இல்லாமல் நான் பிளெண்ட் பண்ணுறதை உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபார்வேர்ட் மட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ எவ்வளோ திக்காக ஒயிட்டாக இருந்தாலும் அதை டைம் கொடுத்து பிளெண்ட் பண்ண நமக்கு ஈவனாக அது ஸ்கின்னோட வந்து மெர்ஜ் ஆகிரும். உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ஆயிலி ஆகுது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியான லைட் வெயிட் ஜெல் டெக்ஸ்சரில் இருக்கிற மாதிரியான சன்ஸ்க்ரீனுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு லிப் பாம்க்கு நான் வந்துட்டு பயோட்டிக்கோட இந்த லிப் பாம் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எவ்வளோ ட்ரையான லிப்ஸாக இருந்தாலும் சூப்பராக வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது எல்லாமே ஸ்கின் ப்ரெப்பிங் ப்ராசஸ் தான். இது நீங்கள் ரெகுலராக என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவீங்களோ அதெல்லாமே நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்களுக்கு வந்துட்டு காமிச்சிருக்கேன் மேக்கப்புக்கு முன்னாடி. அண்ட் நெக்ஸ்ட்டு மேக்கப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ளோயிங்கான டியூவி எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லாக்மேயோட லூமி க்ரீம் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அது கூடவே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு பிங்க் லிப்ஸ்டிக் ஃப்ரம் என்வைபிலேருந்து எடுத்துகிட்டு என்னுடைய கையில் வந்து நல்லாவே நான் வந்து ஸ்வாட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பிங்க் கலர் கூட அந்த லாக்மேயோட லூமி க்ரீம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லாவே கையில் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு என்ன ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னா நான் வந்துட்டு க்ரீம் ப்ளஷ்ஷாகவும் இது வந்துட்டு ஒர்க் ஆகும். அட் த சேம் டைம் நம்ம லூமி க்ரீம் போட்டு அதை பிளெண்ட் பண்ணியிருக்கனால இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரோப் க்ரீம் மாதிரி நமக்கு இருக்க போகுது. சப்போஸ் உங்களுக்கு ப்ளஷ் பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த லிப்ஸ்டிக் நான் ஆட் பண்ணேன் இல்லையா, ஸோ அந்த ஸ்டெப்பை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் டேரெக்டாக வந்து லூமி க்ரீம் மட்டும் போட்டுக்கலாம். இல்லை உங்ககிட்ட என்ன ஸ்ட்ரோப் க்ரீம் இல்லை லிக்விட் ஹைலைட்டர் இருக்கோ அதை நீங்கள் ஃபர்ஸ்ட்டே வந்து போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டிஸ்கலரேஷன் நான் வந்துட்டு ஹைட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு மேபிளினோட ஃபிட் மீ கன்சிலர் வந்து எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 கேரமல். அண்ட் இந்த ஷேட் வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஷேட் டார்க்கராக இருக்கும், ஆல்சோ ரொம்ப வார்மாகவும் இருக்கும். ஸோ இப்படி பண்ணுறதுனால எனக்கு வந்து கலர் கரெக்ஷன் ஸ்டெப் வந்து தேவை கிடையாது. ஸோ டேரெக்டாக ஒரு வெள்ளை கன்சிலர் எடுத்து போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப க்ரே ஆகிரும், கருப்பாக நம்மளை காமிக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக ஆரஞ்சு கலர் கரெக்டாக யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம வந்து கன்சிலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு வார்ம் டோன்டான கன்சிலர் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது வந்து ஒரு ஷேட் டார்க்காக இருக்கிற மாதிரியான கன்சிலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் எனக்கு அப்படி தான் இருக்குது. அதனால் என்னோடய அண்ட்ரைஸில் அண்ட் எனக்கு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் வந்து கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கும் அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு என்னுடைய கையாலே நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு டூல் நான் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது வந்துட்டு ஒரு மெத்தட். இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு
காம்பேக்ட் பவுடர் போட்டு இந்த லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், ஐ மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு. பட் இதுவே உங்களுக்கு வந்து கன்சீலர் ஸ்டெப் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு பிபி க்ரீம் இல்லை சிசி க்ரீம் ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. இங்கே பாண்ட்ஸோட பிபி க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை எடுத்துகிட்டு என்னுடைய ஃபேஸில் நான் வந்து டாட் பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய கையாலே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். போட்டு ப்ராடக்ட்லாம் இழுக்காமல் நம்ம டேரெக்டாக டேப் பண்ணி அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது கீழே இருக்க நம்மளுடைய ஸ்கின் கேர் லேயர் சன்ஸ்க்ரீன் இதுவுமே வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் க்ளீனாக நமக்கு மேக்கப் ஒன் பை ஒன்னாக சிட் ஆகிட்டே வரும். எதர் நீங்கள் வந்துட்டு ஒரு கன்சிலர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம், ஆர் நீங்கள் வந்துட்டு பிபி க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டா இப்போ நான் பண்ணுறது மாதிரி ரெண்டுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு லைட் வெயிட்டாக தான் இருக்கும், நம்ம ஃபவுண்டேஷன் போடுற அளவுக்கு திக்காக இருக்காது. அண்ட் இந்த க்ரீம் பேஸ் எல்லாத்தையுமே லாக் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிக்கணும். ஸோ பவுடருக்கு நான் வந்துட்டு ஒரு லூஸ் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். இதுவுமே அகைன் மேப்ளினோடது தான். ஸோ அப்படியே எடுத்துகிட்டு டேரெக்டாக என்னுடைய ஐஸில் வந்து போட்டுக்காமல் ஸ்பஞ்சில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு என்னோட கையில் எக்ஸஸை வந்து டேப் பண்ணிவிட்டு என்னோடய அட்ரைஸை வந்து ரொம்ப லைட்டாக நான் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஆல்சோ என்னுடைய சென்டர் ஆஃப் த ஃபேஸில் மட்டும் நான் நல்லாவே பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். என்டையர் ஃபேஸையும் நான் வந்துட்டு ரொம்ப லைட்டாக டஸ்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேனே தவிர ரொம்ப ஹெவியான பவுடர் வந்து நான் வைக்க போகிறது கிடையாது. அடுத்து ஐப்ரோஸ் நான் வந்துட்டு என்னுடைய ஒரு ஐப்ரோஸ் நான் ஆஃப் கேமராலே ஃபில் பண்ணிவிட்டேன். இன்னொரு ஐப்ரோஸ் வந்துட்டு நான் வந்து கீழே ஐப்ரோஸை லைன் பண்ணிக்கிறேன், மேலே லைன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு அவுட்லைன் கிடச்சிடும் இல்லையா, ஸோ இந்த அவுட்லைனுக்கு உள்ளே நான் வந்துட்டு கலர் ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் பின்னாடி இருக்க ஸ்பூலி வச்சு அப்படியே நான் வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ இது எனக்கு நல்ல ஒரு ஆம்ப்ரே எஃபெக்டில் இருக்கிற மாதிரியான ஒரு நேச்சுரல் லுக்கிங் ஐப்ரோஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் இன்றைக்கி வந்துட்டு ஐலைனர் எதுவுமே வைக்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நான் வந்து காஜல் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து சேம்பரோட காஜல். ஸோ இந்த காஜல் எடுத்துகிட்டு என்னுடைய ஐஸில் லோவர் வாட்டர் லைனில் நான் வந்துட்டு 3/4 ஃபில் பண்ணிக்கிறேன். அதாவது அவுட்டர் கார்னர்லேருந்து மிடில் ஆஃப் த ஐபால் வரைக்கும் நான் வந்துட்டு கொஞ்சமாக காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மஸ்காராவும் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்க போகிறேன். மஸ்காராக்கு நான் வந்துட்டு மார்ஸோட மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் நல்ல லேஷை வந்து லென்த் அண்ட் வால்யூம் பண்ணி காட்டுற மாதிரியான ஒரு சூப்பரான மஸ்காரா. அடுத்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய லிப்பமை நான் வந்து வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே லிப்ஸ்டிக் நான் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ லிப்ஸ்டிக்கு மில்லியன் கலர்ஸோட 24 அப்படின்ற ஷேடு, பாரிஸ் அப்படின்ற ஷேட் யூஸ் பண்ணிக்கிறேன். லிப்ஸ் இன்னும் பெட்டர் கலர் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கலர். ஸோ இதை வந்து என்னுடைய லிப்ஸில் ஃபுல்லாக நான் வந்து கலர் அடித்து தீட்டிக்காமல் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு என்னுடைய கையாலே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது இன்னுமே வந்து அந்த கலரை டோன் டவுன் பண்ணி காமிக்கும். ரொம்ப நமக்கு கவரேஜும் பெருசாக இருக்காது, ரொம்ப ஷியராக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நேச்சுரல் லுக்கிங் லிப்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். சேம் லிப்ஸ்டிக்கே கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு என்னுடைய லிட்ஸ்லேயுமே நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இது லிக்விட் லிப்ஸ்டிக்ன்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இத்தனை ஸ்டெப்ஸும் நீங்கள் வந்து பண்ணிக்கணுன்றது கிடையாது. உங்களுக்கு எது பர்சனல் ஃபேவரேட்டோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நான் கிளம்பணும் அப்படின்னா 10 மினிட்ஸ்லேயே நான் வந்து கிளம்பிடுவேன். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே பண்ணிக்கணும். எனக்கு வந்து ரெகுலராக இதெல்லாம் பண்ணி பழகிடுச்சு. ஸோ அதுக்காக வந்துட்டு இதெல்லாமே என்னுடைய மஸ்ட் டூ மேக்கப் ஸ்டெப்ஸ் மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா என்னுடைய அவுட்ஃபிட்லாம் மாற்றினதுக்கப்புறமா லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. அண்ட் இது பார்க்குறதுக்கு ரொம்ப நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக தான் இருக்கும். ரொம்ப ஹெவியாக இருக்காது, ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்ட மாதிரி சூப்பர் க்ளோயிங்காக இருக்குது. ஆல்சோ வந்துட்டு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாகவும் இந்த லுக் நம்ம வந்து அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கான ப்ராடக்ட் லிங்க் அதோட ஷேட்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். See you on the next video. Until then, bye bye, take care.